நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் தொடர்பிலான கருத்து கணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்புகள்ல தமிழக வெற்றி கழகம் தொடர் முன்னிலையில இருக்குது, அதிர்கின்றது தமிழக தேர்தல் களம் என்கின்ற வகையிலான செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி பல்வேறுபட்டவர்களும் பல்வேறுபட்ட நிறுவனங்களும் கருத்து கணிப்புகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிற இந்த பின்னணியில தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் அதாவது வாக்குப்பதிவு நிறைவடைந்து இருக்கின்றது. எல்லோருக்குமே தெரிந்த விடயம். இந்த நிலையில நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று சொல்லியிருந்தார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த முறை முன்னப்போதும் இல்லாத வகையில பரபரீட்சை நிலவுகின்றது என்ற விடயம் சொல்லி இருக்கின்றார்கள். குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான NDA கூட்டணியானது தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய 4 முனை போட்டி என்று சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்களும் தங்களது கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வகையில பெரும்பாலான தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய கணிப்புகள் தற்போதைய ஆளுங்கட்சியான திமுகவுக்கு மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்ற விடயத்தை சொல்லுகின்றது. இந்த நிலையில புகழ்பெற்ற பல்வேறுபட்ட இன்னும் பல நிறுவனங்கள் கருத்து கணிப்பு மூலம் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாக இந்திய ஊடகங்கள்ல செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே 2026ஆம் ஆண்டு தேர்தல் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அந்த நிறுவனம் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையிலான தலா 35% வாக்குகளை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது, யார் இதுல வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி. இருப்பினும் எதிர்வருகின்ற 4ஆம் தேதி என்கின்ற பொழுது இன்னும் இருக்கின்றது 4 நாட்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு என்ற விடயத்தை இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. வாக்குப்பெட்டிகளுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையகம் அதனை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமின்றி கட்சிகளும் அந்த வாக்குப்பெட்டிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிக பாதுகாப்பான முறையில காவல்துறையினரோடு பாதுகாப்புக்கு மத்தியில் அது வைக்கப்பட்டிருக்கின்றது விடயம் சொல்லி இருக்கின்றார்கள். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம், மே மாதம் 4ஆம் தேதி யார் அதாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் யார் என்பது தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்து கணிப்புகளின்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குன்னு சொல்லி சில நிறுவனங்களும் சில மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சில ஊடகங்கள்ல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது திமுகவுக்கே அதிக வாய்ப்பு என்று சொல்லி. இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவூடாக சந்திப்போம். வணக்கம்.